பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 29ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 116வது சங்கீதம் 12-13 வசனங்கள். Psalm 116 verses 12 and 13. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இந்த 2025வது ஆண்டில் ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவோ உபகாரங்களை செய்திருக்கிறார். எத்தனை 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 நன்மைகள், எண்ணிலடங்காத நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். அதற்கெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம்? ஆண்டவருக்கு நம்ம என்ன பிரதிபலன் செய்ய போகிறோம்? அவருக்கு நம்ம என்ன செலுத்த முடியும்? பிரியமானவர்களே, இன்றைக்கி ஒருத்தர் நமக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா நம்ம மனசில் வச்சு என்ன செய்கிறோம்? அவங்களுக்கு எப்படியாவது நம்ம திரும்பி செய்யணும். அவங்களுக்கு கஷ்டம்னு ஒன்று வந்துச்சுன்னா நான் அவங்களோட நிற்பேன், என் கஷ்டத்தில் அவங்க நின்னாங்க, நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியாக நம்ம செய்ய பார்க்குறோம். இல்லை ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு gift கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வரும்போது, ஏதாவது ஒரு நிகழ்வு அவங்களுடைய லைஃப்பில் வரும்போது அவங்கள எவ்வளோ கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பிரயாசப்படுறோம். தேவனுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்கள். நம்ம gift கொடுக்க முடியுமா? பணத்தை கொடுக்க முடியுமா? இல்லை ஆண்டவருக்கு உதவி செய்கிறேன், ஆண்டவரே நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா? அதே தான் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு. நான் என்ன செய்யலாம் தெரியுமா? என்னுடைய இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் தேவனை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. இரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். இரட்சிப்பின் பாத்திரம், ஆண்டவர் என்னை ரட்சித்தாரே, கர்த்தர் என்னை மாற்றினாரே, என்னை விடுவித்தாரே, என்னை பலப்படுத்தினாரே, என்னை சுகப்படுத்தி என்னை குணமாக்கினாரே, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்து என் தேவனுடைய நாமத்தை நான் என்ன செய்வேன்? தொழுது கொள்வேன். எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், என்னுடைய ஆண்டவர் தான் என்னை ரட்சித்தாங்க, என் ஆண்டவர் தான் எனக்கு சுகத்தை கொடுத்தாங்க. நான் ஒரு பயங்கரமான வியாதியில் இருந்தேன், ஆனால் இயேசு என் வாழ்க்கையில் சுகமளித்தார். இயேசு என்னுடைய குடும்பத்தில் நன்மை செய்தார். எனக்கு இருந்த கடன் பிரச்சனையை இயேசு மாற்றினார். நான் இயேசுவை நம்பின பொழுது என் வாழ்க்கையில் அநேக நன்மைகள் வந்ததுன்னு சொல்லி நம்ம சாட்சி பகருகிறது தான் நம்ம ஆண்டவருக்கு செய்கிற ஒரு கைமாறாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுல நம்ம ஆர்வமாக இருக்கிறோம்? சில நேரத்தில் நமக்குள்ளேயே நம்ம வைத்து கொள்ளுகிறோம். அப்படி தானே? நம்ம ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம பிரயாசப்படுவோமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம புதைத்து வைப்பதற்கல்ல, அதை எடுத்து கொண்டு இந்த உலகத்துக்கு முன்னால் போய் டேக்கிங் த கப் ஆஃப் சால்வேஷன். ரட்சித்தார், என்னை ரட்சித்தார் இயேசு. நான் இவ்வளோ பாவத்தில் இருந்தேன், இதுக்கெல்லாம் நான் அடிமையாக இருந்தேன், இதுலேருந்தெல்லாம் வெளியில் வர முடியுமான்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் இயேசு என் வாழ்க்கையில் வந்தபோது எல்லாமே மாறிடுச்சு, சாபத்தின் நுகங்கள் மாறினது என்று சொல்லி நம்ம சாட்சி சொல்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் பிரியமானவர்களே ஒரு பெரிய கர்த்தருக்கு மகிமையான காரியம். இன்றைக்கி அநேகர் யூடியூப் வீடியோ எடுத்து அவங்களுடைய சாட்சியை சோஷியல் மீடியா மூலமாக அநேகருக்கு அவர்கள் பரப்புகிறார்கள். பிரியமானவர்களே, அதுதான் சாட்சி. இந்த உலகத்துக்கு எப்படியாவது நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஒரு மெசேஜ் கொடுக்கறதுனால அல்ல. என் வாழ்க்கையில் இயேசு வர்றதுக்கு முன்னால் என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இயேசு எப்போ என்னை சந்தித்தாங்க, அதுக்கப்புறமா என் வாழ்க்கை எப்படி மாறிச்சு, இதுதான் சாட்சி. இதுதான் ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிற சாட்சி. நம்ம இதை சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ சாட்சிகள். அந்த சாட்சிகள் நம்மளை பலப்படுத்துது. அப்படி தானே? ஒருத்தருடைய சாட்சி கேட்கும்போது நமக்கு உற்சாகம் வருது, அவங்களுக்கு செய்த கர்த்தர் நமக்கும் செய்வாங்கன்னு ஒரு உற்சாகம். அதைத்தான் நாம் செய்ய முடியும். ஆண்டவருக்கு வேறு ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது. ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். கர்த்தரை நான் காலத்தில் நான் தொழுது கொள்வேன். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம் அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறது தான்
தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் கொடுத்த நல்ல வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். அந்த 2025 ஆண்டில் எத்தனையோ உபகாரங்கள் தேவனுடைய கரத்திலிருந்து நம்ம பெற்றிருக்கிறோம். அதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? சங்கீதம் 116, 12, 13 வசனங்கள், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?